لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழனைத்தும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மீது உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அன்னாரின் நற்பாக்கியங்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வுலகத்திலே பல்வேறு படைப்புகளுக்கு பல்வேறு விதமான நியாமத்துகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முதற்கொண்டு இன்று வரையிலும் பல்வேறு விதமான படைப்புகளை, அந்த படைப்புகளுக்கு பலதரப்பட்ட நியாமத்துகளை அவரவர்களுக்கு தேவைக்கேற்ப அல்லாஹ் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார். பணம் தேவைப்படும் என்ற தேவை இருக்கும் பொழுது பொருளாதாரத்துடைய நியாமத்தை அல்லாஹ் கொடுக்கின்றார். உடல் ஆரோக்கிய தேவைப்படும் என்று இருக்க அம்மனிதருக்கு அல்லாஹ் ஆஃபியத் என்ற ஆரோக்கியத்தை கொடுக்கின்றார். ஆடை இல்லாதவருக்கு ஆடை என்ற நியாமத்தை அணிவிக்க செய்து அவருக்கும் அந்த நியாமத்தை கொடுக்கின்றார். இப்படி யாருக்கு என்ன தேவைகள் இருக்கின்றதோ அந்தந்த தேவைகளை அந்தந்த நபர்களுக்கு தேவைப்படுகின்ற நேரத்திலே அல்லாஹ் ஒவ்வொரு நியாமத்தையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார். மனித சமுதாயத்தினுடைய இயல்பு என்னவாயிற்று தெரியுமா? நியாமத்துகள் கொடுக்கப்படும் பொழுது அதனை வாங்கி கொள்கிறார்கள், அதிலே சந்தோஷப்படுகின்றார்கள். ஒன்றை மறந்து விட்டார்கள், நன்றி செலுத்துவதை. அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதை மறந்து விட்டார்கள். எங்கிருந்தோ இந்த நியாமத்து வந்தது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் விளங்க வேண்டும், சோதனையும் அல்லாஹ் தான் கொடுத்தான், அதற்கான தீர்வான நியாமத்தையும் அல்லாஹ் தான் கொடுத்தான். எவ்வளவு பெரிய நியாமத்தாக இருந்தாலும் அது அல்லாஹ் கொடுத்தது தான். நம்ம எல்லாம் ரசூலுடைய சந்ததியில் சமூகத்தில் வந்திருக்கிறோமே, இதைவிட பெரிய நியாமத் நமக்கு ஒன்றும் இல்லை. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய உம்மத்தில் நம் நபியாக அவர்களை அனுப்பினானே, இதுவும் பெரிய நியாமத். பல்வேறு வேதங்கள் இருக்க அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தானே, குர்ஆனும் பெரிய நியாமத். வாழ்வியலில் எந்த மூலையில் எந்த விதமான பிரச்சனைகளை எடுத்தாலும் தீர்வு காண வேண்டும் என்றால் ஃபந்துரு இலல் குர்ஆன், குர்ஆனை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், குர்ஆனில் விடை இருக்கும். அது ஆஃபியத்தாக இருக்கட்டும், ஏழ்மையாக இருக்கட்டும், மன சஞ்சலங்களாக இருக்கட்டும், வீட்டில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கட்டும், சமூக பிரச்சனையாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட ப்ராப்ளங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்வு காண வேண்டும் இருந்தால் குர்ஆனை பாருங்கள், குர்ஆனிலே அல்லாஹ் தீர்வை வைத்திருக்கின்றார். எங்கேயும் வேண்டாம், எந்த ஆலிம் சாட்டியும் போக வேண்டாம். குர்ஆன் நமக்கு தெரியும், குர்ஆன் நமக்கு முழுமையாக சிந்திக்க தெரியும். ஆற்றல் இருக்கிறது என்றால் எந்த தேவை ஏற்பட்டாலும், சர்ச்சைகள் ஏற்பட்டாலும், தீர்வு காண வேண்டும் என்றால் குர்ஆனை திறந்து பார்த்தால் தீர்வு இருக்கின்றது. சிந்திக்க முடியாவிட்டால் குர்ஆன் உடையவர்களை அணுக வேண்டும்.
ஆலிம்களை அணுக வேண்டும், மார்க்க சட்ட ஞானங்களை தெரிந்தவரை அணுகி இதற்கான தீர்வு என்னவென்று தான் கேட்க வேண்டுமே தவிர இதை அல்லாஹ் கொடுத்து விட்டானே அல்லாஹ்வை திட்டக்கூடாது. ஆக எந்த பிரச்சனைகளுக்கு எவ்வளவு பெரிய பிராப்ளத்திற்கும் தீர்வு காண வேண்டும் என்றால் குர்ஆனை பார் என்று அல்லாஹ் சொன்னார். தாத்தாதியர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு தெரியும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று இருந்தால் குர்ஆனை மட்டும் அழித்து விட்டால் போதும், முழு சமுதாயத்தையும் அழித்து விடலாம். குர்ஆனை அழிக்க வேண்டும், குர்ஆனுடைய பிரதிகளை ஏடுகளை அழித்து விட்டோம் என்றால் இஸ்லாம் சமூகத்தை, முஸ்லிம் சமூகத்தை ஆணி வேரோடு அழித்து விடலாம். தாத்தாதியர்கள் பண்ணார்கள். ஏறத்தாழ 8 லட்சம் பேரை கொன்று குவித்தார்கள் தாத்தாதியர்கள். 8 லட்சம் பேரு எல்லாரையும் கொன்னுட்டு அந்த நேரத்துல உலகத்தில் இருந்த எல்லாம் குர்ஆன் பிரதிகளையும் எரித்து விட்டார்கள். அந்த நேரத்துல அந்த நூற்றாண்டுல எவ்வளவு குர்ஆன் பிரதிகள் இருந்ததோ, புத்தகமாக எத்துணை குர்ஆன் இருந்ததோ எல்லாத்தையும் அழித்து விட்டார்கள். வரலாற்றில் இப்படியும் எழுதுவார்கள், அந்த எரித்ததனுடைய சாம்பலை கடலில் கரைக்கும் பொழுது கடல் முழுக்க சாம்பலாகத்தான் இருந்தது, தண்ணீரும் தெரியாத அளவிற்கு. எவ்வளவு குர்ஆனை எரித்திருப்பார்கள், எத்தனை ஏடுகளை எரித்திருப்பார்கள். குர்ஆன் இல்லை. இன்னைக்கு இஸ்லாத்திற்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தீர்வுக்கான குர்ஆன் இல்லை, இன்னைக்கு இஸ்லாத்தை அழித்து விடலாம், முஸ்லிம் சமூகத்தை அடியோடு அழித்து விடலாம் என்று பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு 6 வயது சிறுவன் வந்து நின்று அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல துவங்கின ஆயத்து அதே நேரத்துல அதே சபையில் அதே ஒரே சிட்டுல வந்த அந்த 6 வயசு பையன் அல்ஹம்துல் ஆரம்பிச்சு மினல் ஜின்னத்தி வன்னா சொல்லி முழுமையாக ஓதி காட்டினான். இப்படி பல லட்சம் ஹாஃபிதுகள் இருக்கின்றார்கள். குர்ஆனை அழித்து விட்டால் சமூகத்தை அழிக்க முடியும் என்று நினைப்பவர்களுக்கு நாம் விளக்க வேண்டும், குர்ஆன் உடையவர்களை என்றும் அழிக்க முடியாது, குர்ஆனுடைய ஹாஃபிதுகளை என்றும் அழிக்க முடியாது. எத்தனை ஹாஃபிதுகளை கொன்று குவித்தாலும் மீண்டும் மலர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள். குர்ஆன் உடையவர்கள் குர்ஆன் இருக்கும் காலம் எல்லாம் எப்படி இஸ்லாத்தை, எப்படி தீனுல் மார்க்கத்தை அழிக்க முடியாதோ, ஹாஃபிதுகள் இருக்கும் வரையிலும், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகள் இருக்கும் வரையிலும் இந்த சமூகத்தை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக எந்த புறத்தில் பார்த்தாலும் குர்ஆன் நமக்கு தீர்வுக்கான வழியாக இருக்கிறது என்றால் குர்ஆனையும் அழிக்க முடியாது, குர்ஆன் உடையவர்களையும் அழிக்க முடியாது. தாத்தாதியர்கள் விலகி விட்டார்கள். இந்த தீனுல் இஸ்லாத்தை அழிப்பதற்கு நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், குர்ஆனை மட்டும் அழிக்க முடியாது. ஒன்றை புதைத்தால் இன்னொன்று முளைத்து வரும். எத்தனை புதைத்தாலும் அங்கிருந்து ஒரு ஹாஃபிது உருவாகி கொண்டே இருப்பார்கள். தெருக்களுக்கு ஒரு ஹாஃபிதுகள் என்று இருக்கிறார்கள். 4 வேதம் இருக்குதுல, தபூரு 4 நபிமார்களுக்கு அல்லாஹ் 4 வேதத்தை கொடுத்தான். எந்த வேதத்தையும் யாரும் மனனம் செய்யல. குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகளுடைய எண்ணிக்கை எல்லையற்றது. தௌராத்துடைய வேதத்தை அட்டை டு அட்டை இன்று வரையிலும் மனனம் செய்தவங்க வெறும் 4 பேர். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்திலிருந்து எத்துணை ஏடுகளை, எத்துணை வேதங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் குர்ஆனை போன்று பாதுகாக்கப்பட்ட வேதம் ஒன்றும் கிடையாது. முழுக்க முழுக்க அல்லாஹ் பாதுகாத்தான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர், இந்த குர்ஆனை நான் தான் இறக்கினேன், வ இன்னா லஹு லஹாஃபிதுன், அந்த குர்ஆனை பாதுகாக்கிற பொறுப்பும் என்று சொன்ன அல்லாஹ். எத்தனை ஹாஃபிதுகளை அல்லாஹ் உருவாக்கினான். குர்ஆன் இருக்கின்ற காலம் எல்லாம் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தீர்வு காண முடியும். குர்ஆனை அன்றி ஒரு பதில் வெளியே கிடையாது. எத்தனை மருத்துவர்கள் என்ன மருத்துவம் பார்த்தாலும் சரி, வானவியல் செய்பவர்கள் என்ன ஆய்வு செய்தாலும் சரி, என்ன ரிசர்ச் பண்ணாலும் சரி, விடை காண்கிறார்களே, அந்த விடை அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருக்கார். எதை பற்றி அல்லாஹ் பேசவில்லை. சின்ன சின்ன படைப்புகள், கொசுவை பற்றியும் பேசுகிறான், ஈயை பற்றியும் பேசுகிறான். உலகத்தில் அல்லாஹ் எத்துணை படைப்பை படைத்தானோ எல்லாம் படைப்புகளை பற்றியும் குர்ஆனிலே பேசுகிறானே, தீர்வு ஏன் வெளியே காண வேண்டும்? 2 விதமான அர்த்தங்கள். இன்ன ஃபில் குர்ஆனி ஸாஹிரும் வ பாத்தின். நல்லா விளங்கணும், குர்ஆனுக்கு 2 விதமான அர்த்தங்கள் இருக்கின்றது. ஒரு வெளிப்படையான அர்த்தம் என்றெல்லாம் ஆலிம்களும் ஹாஃபிதுகளும் விளக்குகிறார்கள் அல்லவா, முஃபஸ்ஸிரீன்கள். குர்ஆனுக்கு இதுதான் அர்த்தம். ஸாலிகல் கிதாப், அந்த புத்தகம். எந்த புத்தகம்? அல்லாஹ் எந்த குர்ஆனை இறக்கினானோ அந்த குர்ஆன். இப்படி வெளிப்படையான அர்த்தங்களும் இருக்கின்றது. அதை ஆலிம்களும் ஹாஃபிதுகளும் முஃபஸ்ஸிரீன்களும் விளக்கிறார்கள். இன்ன ஃபில் குர்ஆனி பாத்திலும்,
பாத்தினும். குர்ஆனுக்கு உள்ள ஒரு அர்த்தம் இருக்குது. லா யாரிஃபுஹா இல்லல் முஸவ்விஃபீன். அதனை தஸவுஃபில் இருக்கின்றவர்களை தவிர யாரும் விளங்க முடியாது. வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், குர்ஆனுடைய ஆன்மீகத்தை விளங்க வேண்டும் என்றால் அவுலியாக்களை அணுக வேண்டும், வலிமார்களை நாம் பார்க்க வேண்டும். அவுலியாக்கள் இல்லை என்றால், வலிமார்கள் இல்லை என்றால் குர்ஆனுடைய தீர்வை முழுமையாக காண முடியாது. குர்ஆனுடைய பிரச்சனை, அதுல இருக்கக்கூடிய சொல்யூஷனை நாம் எடுக்க வேண்டும் என்றால் வெறுமன வெளிப்படை அர்த்தத்தை பார்ப்பதை கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை எடுக்க வேண்டும், தஸவ்வுஃபை எடுக்க வேண்டும், தரீக்கத்தை எடுக்க வேண்டும் என்றால் அவுலியாக்களை அணுக வேண்டும். நமக்கென்று ஒரு அமீரை, நமக்கென்று ஒரு முன்னோடியை, நமக்கென்று ஒரு தலைவரை நாம் உருவாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். சமகாலத்தில் இருக்கின்ற நாமெல்லாம் விளங்கி கொண்டிருக்கின்றோம். நானாக குர்ஆனை படித்து நானாக விளங்கி நானா அவுலியாவாயிடுவேன்னா கிடையாது. யாராவது ஒருத்தரின் தலைமை கீழ் நாம் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய செயல்பாடுகளும் சரிவர இருக்கும். எப்ப தன்னிச்சையாக முடிவெடுக்கின்றோமோ அந்த முடிவில் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் இருக்காது, நலவும் இருக்காது. வலிமார்கள் இல்லை என்றால் இந்த சமூகம் எப்படி இருந்திருக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க எல்லாம் அவுலியாக்கள் அவுலியாக்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸை போன்ற பெரும் பெரும் அவுலியாக்களை முதற்கொண்டு இன்றும் நடமாடுகின்ற அவுலியாக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நாம் விளங்க வேண்டும், நுபுவத்து முடிந்து விட்டது, நபித்துவம் இன்று கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நுபுவத்து முடிந்து விட்டது. இன்று ஒரு நபி வரப்போவது கிடையாது. கியாமத் வரையிலும் விலாயத்து பெற்ற வலிமார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். யார் வேண்டுமானாலும் வலியாகலாம். இக்தார் அல்லாஹு தஆலா நுபுவா, நுபுவத்தை, நபித்துவத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இக்தியார் அல்லாஹு தஆலா விலாயா, விலாயத்தை அவரவர்களுக்கு விருப்பத்தை அல்லாஹ் விட்டு விட்டார். யார் வேண்டுமானாலும் அவுலியாக்கள் ஆகிக் கொள்ளலாம். 4 விதமான நிபந்தனை. யார் வேண்டுமானாலும், இங்க உட்கார்ந்துக்கிற யாருனாலும் நான் அவுலியாவாக முடியும் என்று சொல்லலாம். 4 நிபந்தனை. அவுலியாக்களுக்கான தன்மைகள் எல்லாம் குர்ஆனிலே பேசும் பொழுது, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். முதலை யாருக்கும் எதற்காகவும் பயப்பட மாட்டார்கள், மனதில் எந்த சஞ்சலங்களும் வைத்திருக்க மாட்டார்கள். இந்த 2 நிபந்தனைகள் அவுலியா என்றால் அவருக்கு இருக்க வேண்டும். எதை பார்த்தும், சமூகத்தினுடைய நடைமுறைகளை பார்த்தும், அரசியலை பார்த்தும், எந்த துறையினரை பார்த்தும் பயப்பட மாட்டார்கள். பயம் வென்றும் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் இருக்கும். வலாஹும் யஹ்ஸனூன். எந்த விதமான மன சஞ்சலங்களும் இருக்காது. என் குடும்பத்தில் என் புள்ள படிக்கல, என் மனைவி இப்படி பண்ணுறா, என் தாய் தந்தை இப்படி இருக்கிறார்கள், என் சமூகம் இப்படி இருக்கிறது, என் நாடு இப்படி இருக்கிறது, எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் அல்லாஹ் தீர்வு காணுவான், அல்லாஹ் தீர்வு கொடுப்பான் என்று முழு நம்பிக்கையும் அல்லாஹ்வின் மீது வைத்திருப்பார்கள். நிபந்தனைகள் 2வது, மன சஞ்சலங்களும் இருக்காது. யாரையும் பார்த்து பயப்பட மாட்டான், யாரையும் பார்த்து மன சஞ்சலப்பட மாட்டான். அடுத்து என்ன தெரியுமா? அல்லதீன ஆமனு. ஒருத்தர் அவுலியாவாக ஆக வேண்டும், நல்லடியாராக ஆக வேண்டும், வலிமாராக ஆக வேண்டும் என்றால் அல்லதீன ஆமனு, அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் அவுலியாவான மாற்றார்களும் அங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் கிடையாது. 3வது நிபந்தனை அல்லதீன ஆமனு, அவர் ஈமான் கொண்டவராக இருக்க வேண்டும். அவருடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்றால் வகானு யத்தகூன், அவர் எதை செய்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான்ற பயத்தோடு செய்வாரு. அவர் எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்வாரு. அவர் எதை தடுத்து கொண்டாலும் அல்லாஹ் இதை வேணான்னு விட்டுடுவாரு, இதுக்கு அல்லாஹ் எனக்கு நன்மை தரான்னு விட்டுடுவாரு. இப்படி எதை செஞ்சாலும் அல்லாஹ் பார்க்கிறா என்ற முத்தகையாக இருக்க வேண்டும். இந்த 4 தன்மைகள் யாருக்கு முழுமையாக இருக்கின்றதோ அவர்கள் எல்லாம் பிரகடனம் செய்து கொள்ளலாம் நான் அவுலியான்னு சொன்னேன். நீங்க எத்தனை பேர் முடியும்? எத்தனை பேர் வாழ்க்கையில எந்த பயமும் இல்ல சிறத்திறக்குன்னு யாரு சொல்ல முடியும்? எந்த விஷயத்துக்கும் நான் சஞ்சலப்பட மாட்டேன், நான் கேர் பண்ண மாட்டேன்னு யார் சொல்ல முடியும்? என் ஈமான் 100% இருக்குது யார் சொல்ல முடியும்? நான் செய்கின்ற அமல்கள் எல்லாம் குறைவாக இருந்தாலும் முழுக்க முழுக்க ரப்புக்காக நான் செய்கிறேன் யார் சொல்ல முடியும்? இந்த 4 தன்மைகள் யாருக்கு இருக்குமோ அந்த நபர்கள் அவுலியாக்களாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். நுபுவத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், விலாயத்துக்கு அல்லாஹ் இக்தியார் கொடுத்து விட்டான், தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய உரிமை நம்மிடத்தில் கொடுத்து விட்டான். யார் வேண்டுமானாலும் அவுலியாவாகலாம். அவுலியாக்களின் வரிசையில்
சையதுல் அவுலியா என்று போற்றப்படுகின்ற பீரானா பீர் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரவுல் அசீஸ் இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நியாமத். எப்படி குர்ஆன் நியாமத்தோ, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியாமத்தோ, நம் அவுலியாக்களின் தலைவராக கொடுக்கப்பட்ட பீரானா பீர் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரவுல் அசீஸ் இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நியாமத். ஏறத்தாழ 91 வருடங்களின் உலகத்திலே வாழ்கிறார்கள். பல்வேறு சேவைகள், அவர்களின் கரங்களை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் பல லட்சம் பேர்கள் இருக்கின்றார்கள். பேச வேண்டும், பிரகடனம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் இல்ல, ஒரு பார்வையில் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரவுல் அசீஸ் அவர்கள் சில நபர்களை இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பார்த்தால் போதும், அல்லாஹ் அவர்களுக்கு ஈமான் கொடுத்து விடுவார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய நியாமத்துகளை கொடுக்கின்றார். அவருடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தோம் என்றால் முழுக்க முழுக்க அவருடைய வாழ்க்கை நாம் சொன்ன 4 நிபந்தனைக்கு கீழ் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காகவே இருந்தது. அவருடைய தாயார் சொல்லுவாங்க, பல லட்சம் பேர், இத்தனை நபர்கள் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று அவருடைய தாய் சொல்லும் பொழுது, தாயிடத்தில் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரவுல் அசீஸ் கூறும் பொழுது தாயார் சொல்லுவார்கள், இதுவெல்லாம் உன்னிடத்தில் இருந்து அல்லாஹ் கொடுக்கவில்லை, நான் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தின் மூலமாக நான் உன்னை தர்பியத்து செய்தேனே, அந்த தர்பியத்தை தான் உனக்கு கொடுத்ததுனாங்க அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரவுல் அசீஸ். ரமதானிலே பிறக்கின்றார்கள். உலக வரலாற்றை திருப்பி பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை நோன்பு வைத்த நிலையில் பிறந்தது என்றால் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரவுல் அசீஸ் அவர்களை தவிர யாரும் இல்லை. இன்று வரையிலும் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே நோன்பு வைத்த நிலையில் பிறந்த முதல் மகான் பீரானா பீர் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரவுல் அசீஸ். பிறக்கும் பொழுதே ஏறத்தாழ 15 ஜுஸுக்கள் மனனமாக பிறந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு ஒரு பேஜ் இல்ல, ஒரு சின்ன சூறாவை மனப்பாடம் பண்ணணும்னாலும் கூட அதை 10-11 தடவை ஓதி அதை உட்கார்ந்து சொல்லி சொல்லி பார்த்து மனப்பாடம் பண்ணக்கூடிய இந்த சமூகத்துல ஒரு பிறக்கின்ற ஒரு குழந்தை 15 ஜுஸுக்கள் மனனமோடு பிறக்கிறது என்றால் அந்த குழந்தையை சுமக்கும் பொழுது தாய் எவ்வளவு குர்ஆன் ஓதி இருப்பார்கள், எத்தனை ஆயிரம் குர்ஆனை ஓதி இருப்பார்கள். பாதி ஹாஃபிஸ் என்றால் ஏறத்தாழ பாதி குர்ஆனை மனனம் செய்த நிலையிலே அந்த குழந்தை பிறக்கிறது என்றால் கருவறையில் இருக்கும் போது எத்தனை குர்ஆனை கேட்டு இருக்கும். இந்த சிறப்பும் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரவுல் அசீஸ் அவர்களுக்கே போய் சேரும். சமகாலத்துல வாலிப பருவம் அடையும் பொழுது அடிப்படை சட்டங்களை எல்லாம் கற்று தெரிந்த கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு தாயிடத்திலே போய் நான் மேற்படிப்புக்கு பகதாதிற்கு போக வேண்டும் என்று அனுமதி கேட்கும் பொழுது தாய் பேசிய 3 வார்த்தைகள், அந்த 3 வரிகளும் வைர சொற்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நான் போய் படிக்கிறேன், நான் பெரியாள் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு செய்கின்ற வைர சொற்களான உபதேசம். முதல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன்னுடைய கப்பலை தயார் செய்து கொள், ஃபைனல் பஹர அமீகுன், நீ போகுகின்ற பாதை ரொம்பவும் ஆழமானது, உன்னுடைய அமல்களை சரியாக்கி கொள்ளுன்னு சொன்னாங்க. உன் வளர்ச்சியை பார்த்து எத்தனை பேர் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த நேரத்திலும் உன்னுடைய அமல்களில் குறை வந்து விடக்கூடாது. நீ செய்கின்ற அமல் 4 பேர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்து விடக்கூடாது. ஃபைனல் பஹர, உன்னுடைய அமல்கள் என்பது அமீகுன், ரொம்ப ஆழமானது, பார்த்து சூதானமா இருந்துக்கும். எத்தனை பேர் சொல்றோம் போய் நல்லா சம்பாதிச்சிடுவா, நல்லா படிச்சிடுவான்னு சொல்லுவோம். ரொம்ப நுட்பமான அறிவுத்திறனை, அறிவு ஞானத்தை ஒரு தாய் அமுதூட்டுகிறார் என்றால் அந்த வார்த்தையில் தான் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரவுல் அசீஸ் அவர்களை உருவாக்கியது. 2வது சொல்ற வார்த்தை, நீ ரொம்ப தொலைவு பயணத்துக்கு போற பகதாது வரையிலும் கட்டு சாதனங்களை தயார் செய்து கொள், உன்னுடைய பயணம் இங்கிருந்து ரொம்ப நீளமானதுன்னு சொன்னாங்க. என்ன, போய் படிப்பதல்ல காலம், அங்கிருந்து அவர்களுக்கு நீ புகுட்டுகின்ற பாடம் ஏராளமாக கொடுக்க வேண்டும். எனவே உன்னுடைய கட்டு சாதனங்கள், உணவுகளை, இல்மை, தர்பியத்தை, ஒழுக்கத்தை நிறைய கற்றுக்கொள், விழுங்கிக்கொள். அதை நீ சமூகத்திற்கு கொடுக்கும் பொழுது அதனுடைய பிரதிபலன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் லா மருதூதா,
திருப்பப்பட்டதாக மறுக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. சொன்னவுடன் உட்கொள்ளக்கூடிய ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயங்களை அதிகமாக கற்றுக்கொள். அடுத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஹ்லிஸில் அமல ஃபஇன்னன் நாக்கில வஸீப். உன்னுடைய செயல்பாடுகளை ரொம்ப நுட்பமாக ஆக்கிக்கொள். ஆலிம்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? கற்றவர்களுடைய மார்க்க சட்டங்கள் கற்றவர்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒயிட் ட்ரெஸ் போல, கலர் ட்ரெஸ்ல ஏதாவது அழுக்குப்பட்டா தெரியாது. இந்த வெள்ளை ஆடை அணிந்திருக்காங்க தெரியுமா? அவங்கள ஏதாவது ஒரு பகுதியில ஒரே ஒரு டாட் இருந்தாலும் கூட அது தவறுதலாக மனிதர்களுக்கு தெரியும். எனவே உன் வாழ்க்கையை நீ தூய்மையாக்கி கொள்ளுன்னு சொன்னாங்க. நம்ம சொன்ன வார்த்தையில கடைசியா பார்க்கணும், உன்னை பார்ப்பவர்கள் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? சாதா சீதா மனுஷனை பார்க்கிற மாதிரி பார்க்க மாட்டாங்க. தங்கத்தை ரிசர்ச் பண்றதுக்கு இது பியூரிஃபை ஆனதா, இது ஒரிஜினல் தங்கமான் பார்க்கறதுக்காக ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு பேரு நாக்கிதுன்னு சொல்லுவாங்க. நாக்கில வசீப், ஒரு தங்கத்தை எப்படி அது ஒரிஜினலா, அது தூய்மையானதா என்று பார்ப்பதற்கு ஆய்வு செய்வார்களோ, உன்னுடைய வாழ்க்கையும் பார்ப்பார்கள். உன் வாழ்க்கையை இஹ்லாஸாக ஆக்கிக்கொள்ளுன்னு சொன்னாங்க அந்த அம்மா. மூணாவது சொன்ன வார்த்தை தான் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டு இருப்போம். எந்த நிலைமை வந்தாலும் லா துகத்திப், எந்த நேரத்திலும் போய் சொல்லாத. இந்த மூன்று வார்த்தைகளை கேட்டு பீரானா பீர் முஹியத்தின் அப்துல் காதர் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் பயணம் செய்யும் பொழுதே 40 கொள்ளையர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விலாயத்தை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். விலாயத்தை தேடி போக வேண்டும் என்றால் 4 நிபந்தனைகள். பயம் இல்ல, எந்த விதமான சஞ்சலம் இல்ல, ஈமான் இருக்கின்றது, எதை செய்தாலும் அது அல்லாஹுக்காக செய்கிறேன் என்ற நம்பிக்கை இருந்தால் நம்மையும் அல்லாஹ் ஒளியாக்களாக ஆக்கலாம். அல்லாஹ் தௌஃபீக் தர வேண்டும். விலாயத்து ரொம்ப முக்கியம். அவுலியாக்களுடைய தொடர்பு ரொம்ப முக்கியம். அவுலியாக்கள் இல்லை என்றால், வலிமார்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தை எல்லாம் எப்படி வேண்டுமானாலும் புரட்டி இருப்பார். நம்ம ஆரம்பத்தில் சொன்னதை போட்டு குர்ஆனுடைய ஆன்மீக அர்த்தத்தை விளங்க வேண்டும் என்றால் முஸவ்விஃபீன் தஸவ்வுஃபில் இருக்கின்ற அவுலியாக்களை போய் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றானே. எங்க சொல்றான்? மூசா அலைஹிஸ்ஸலாம நம்ம எல்லாம் வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹஃப் ஓதுவல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் போய் பாடம் படிச்சுடுவான்னு சொன்னாங்க. யாரு? நுபுவத்து கொடுக்கப்பட்ட ஒரு நபியாக இருக்கின்ற மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சாதாரண ஒரு வலியான ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே போய் பாடம் கற்றுவான்னு சொல்றான். அல்லாஹ் கட்டளை போட்டான். கப்பல்ல பயணம் செஞ்சு போறாங்க. சூரத்துல் கஹ்ஃப்ல ஓதுவல்ல, மஜ்மஅல் பஹரைன், 2 கடல்கள் சந்திக்கின்ற இடத்திற்கு போறாங்க. அந்த மஜ்மஅல் பஹரைன்னா என்ன? தஃப்சீர்ல எழுதுறாங்க, ஷரியத் என்பது கப்பலை போல், தரீக்கத் என்பது கடலை போல். இந்த 2ம் சேருகின்ற தஸவ்வுஃபை விளக்குகின்ற இடத்திற்கு நீ போ. அந்த இடத்துல ஒரு வலி இருப்பாரு, அவர்கிட்ட போய் பாடம் கற்றுக்கொண்டு வா. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எங்க இருப்பாங்கன்னு தெரியாது. அல்லாஹ் சொல்லிட்டா, நீ உன் கிட்ட போகும்போது ஒரு அடையாளத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். மூசா அலைஹிஸ்ஸலாம தன்னுடைய பணிவிடையாளரும் கப்பல்ல போய் கொண்டு இருக்கும் பொழுது சாப்பிடுவதற்காக வேண்டி சில மீன்களை வச்சு கொண்டு போகும் பொழுது ஒரு மீன் அதுல இருந்து கீழே விழுந்து ஃபத்தகத சபீலஹு சரபா, அந்த மீன் கடலுக்குள்ள விழுந்து உள்ள ஒரு பெரிய பொந்தை ஏற்படுத்துச்சு. கொஞ்ச தூரம் போயிட்டாங்க. போன பிறகு பணிவிடையாளர்கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அந்த மீன் எங்க? அது எங்கேயோ விழுந்துருச்சு. அப்ப அங்கதான் வழி இருக்காரு. கப்பலை திருப்பு. மூசாவும் அவருடைய பணிவிடையாளரும் போகும் பொழுது அந்த மீன் போன பாதையை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு வழியிடத்திலே, ஒரு அவுலியாவிடத்திலே போக வேண்டும் என்றால் செத்த மீனுக்கும் அல்லாஹ் உயிர் கொடுத்தான்னு சொன்னா, அவுலியாக்களுடைய தொடர்பை நாம் வைக்கும் பொழுது நாம் செத்த கல்புக்கும் அல்லாஹ் உயிர் கொடுப்பான். ஒரு அமலும் இல்ல, ஒரு நல்ல காரியங்களும் செய்வது கிடையாது. இப்பேற்பட்ட நிலையில் ஒரு வழிமாறை தேடி போகும் பொழுது அவர் நமக்கான எல்லா விதமான சலாஹியத்தையும் செத்த கல்வையும் அல்லாஹ் உயிர் கொடுப்பான். போனாங்க. போய் பார்த்தா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வலைக்கும் சலாம், உள்ளவா, இது போல வந்திருக்க, தெரியும் தெரியும். அந்த வழிமாறு சொன்ன வார்த்தை. போன உடனே நாம் ஒருவரிடத்திலே போய் கற்றுக்கொள்ள வேண்டும். அது ஆசிரியராக இருக்கட்டும், அது வழிமாறாக இருக்கட்டும், 4 விதமான நிபந்தனைகள் இருக்க வேண்டும். முதலாவது அல் இத்திலா,
அந்த ஷேகை தேடி, அந்த வழியை தேடி, அந்த ஆசிரியரை தேடி நாம் போக வேண்டும். எனக்கான சரியான ஆசிரியர் யார்? இஹ்தியாருல் இல்ம், இல்மையும் தேட வேண்டும். வல் உஸ்தாத், அதற்கான ஆசிரியரையும் தேட வேண்டும். இரண்டாவது அல் இஅ்திமாத், அந்த வழி, அந்த அவுலியா, அந்த உஸ்தாத் நம்பகமானவர் என்று நம்ப வேண்டும். அவர் சொன்னா சரியா இருக்கும்னு சொல்லிதான் போனோம். இன்னைக்கு நிறைய பேருடைய தேட்டங்கள் இப்படி ஆயிப்போச்சு. 4 பேர்கிட்ட கேட்கறது, 4 பேர்கிட்ட கேட்டு இவரா ஒரு பதில முடிவு எடுத்து இவரா ஒரு அமலை செஞ்சுக்கிறது. சும்மா கேட்கலான்னு வந்தேன், இப்படி எல்லாம் போக கூடாது. இந்த ஆலிம் சார்ட்ட போய் கேட்டா இவர் கரெக்டா சொல்லுவார் என்று இருந்தால் அவரிடத்திலே போக வேண்டும். மூன்றாவது அல் இன்கியார், அவருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். அவர் என்ன சொன்னாலும் செய்ய வேண்டும். ஏன் எதற்கு என்ற கேள்வியெல்லாம் இல்லாமல் என்னுடைய ஆசிரியர், என்னுடைய வழி, என்னுடைய அவுலியா சொன்னால் கரெக்டாக இருக்கும் என்பதை நம்பி செய்ய வேண்டும். மூணாவது அல் இத்திஹாத், அவரை போன்றே நாம் சேர்ந்து விட வேண்டும். நம்ம எல்லாம் பார்த்திருப்போம்ல, ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும் பொழுது மதீனாவில் அபூபக்கரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சந்தேகம் இருக்கும் அளவுக்கு 2 பேருடைய செயல்பாடு இருந்துச்சு. அப்படி அவுலியாக்களோடு சேரும் போது நாம் இருக்க வேண்டும். போகும்போது ஒரு 3 விதமான பயணத்தை பத்தி சொல்லுவாங்க. சூரத்துல் கஹ்ஃப்ல நம்ம படிச்சிருப்போம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் போகும் பொழுது முதல்ல ஒரு கப்பலை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் உடைக்கிறாங்க. உடைச்ச உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நீங்க எல்லாம் மனுஷனா, நல்லா இருந்த ஒரு கப்பலை உடைக்கிறீங்களே, இப்படி எல்லாம் பண்றீங்களே அப்படி இருக்கும்போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீ என் கூட இருக்கிற சக்தி பெற்றவன் கிடையாது, நீ போ. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, அல்லாஹ் வேற ஹிதர்கிட்ட கத்துட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. எப்படியாவது நம்ம கத்துட்டு கொண்டுதான் போக வேண்டும் என்ற ஆசையில் இனிமேல் நான் எதுவும் கேட்க மாட்டேன், அமைதியா வரேன். இன்னும் கொஞ்சம் தொலைவு போன உடனே ஒரு அழகான ஒரு குழந்தை இருக்கிறார். அந்த குழந்தையினுடைய கழுத்தை அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அந்த அழகிய குழந்தையை சூரத்துல் கஹ்ஃப்ல வருது. அந்த குழந்தையுடைய தலையை அப்படியே திருப்பி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கொன்னுட்டாங்க, கொலை செஞ்சுட்டாங்க. ஒரு அழகான குழந்தையை கொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம பொறுத்து கொள்ள முடியல. இப்படி எல்லாம் செய்யறியே, உனக்கு மனிதாபிமானம் இருக்குதா? ஒரு சின்ன குழந்தை, அவனுக்கு என்ன தெரியும், கொண்டுட்டியே, அப்படி இப்படின்னு பேசத்துல ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், நீ என் கூட இருக்க சக்தி பெற்றவன் கிடையாது, போ. இல்ல இனிமேல் ஒழுங்கா இருக்கிற ஒரு நுபுவத்து கொடுக்கப்பட்ட நபி, விலாயத்து கொடுக்கப்பட்ட ஒரு அவுலியாவிடத்திலே, ஒரு ஷேக் இடத்திலே வந்து கற்றுக்கொள்கின்ற முறையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். மூணாவது போனார்கள், விழுந்திருந்த சுவற்றை எழுப்பி நிப்பாட்டினார்கள். அப்பையும் மூசாவுடைய வாய் அமைதி இல்லாமல் கேட்டார்கள், உஸ்தாதே ஹிதரே, இந்த சுவற்றை நிப்பாட்டுவதற்கு அதன் உரிமையாளர் இடத்தில் நீ காசு வாங்கியிருக்கலாம் அல்லவா? சும்மா செஞ்சுட்டு வர எவனோ சும்மா செய்வானாம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் முடிவு பண்ணிட்டாங்க, இனிமேல் நீங்க என் கூட இருப்பவன் சக்தி பெற்றவன் கிடையாது, போன்னு சொன்னது இல்லாம 3த்துக்கும் விளக்கத்தை சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போனோடனே ரொம்ப வருத்தமாயிட்டாங்க. அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் 3த்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்கிறார்கள். ஆரம்பத்தில் நான் கப்பல் ஒன்றை சேதம் செய்தேனே, ஒரு கொள்ளைக்கார கும்பல் இந்த கடலை தாண்டி போக வேண்டும் என்று ஓடிக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இந்த கப்பலில் ஏறி விட்டார்கள் என்றால் தப்பித்து விடுவார்கள், மாட்டிக்கொள்ள மாட்டார்கள். அந்த கொள்ளைக்கார கும்பலை மாட்டி விட வேண்டும் என்பதற்காக நான் கப்பலை உடைத்தேன். அதனாலதான் நீ என் கோவப்பட்ட. ஒரு பார்த்தாரு, ஹஸரத் ஏதோ கரெக்டா செஞ்சிருக்காரு, ஏன் குழந்தைய கொன்னீங்க? அந்த 2 பேரு அபூஹுமா சாலிஹா, குர்ஆன் பேசுகின்ற வார்த்தை. அந்த குழந்தையினுடைய தாயும் தந்தையும் பக்காவான முஸ்லிம். இந்த குழந்தை யகூதி ஆகி விடுவார். இந்த குழந்தையின் மூலம் அந்த தாயும் தந்தையும் முர்த்ததா போயிடுவார், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவாரு. அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் கொண்டேன். மூணாவது ஒன்னும் இல்லாத செவற்றை ஏன் நிப்பாட்டினீங்க? அந்த 2 இடமும் 2 எத்தீமான பசங்களுடைய சொத்து. அந்த சுவரு கீழே விழுந்திருந்தா பக்கத்து நிலத்துக்கார இந்த இடத்தை அபகரித்துக் கொள்வான். அதனை அந்த எத்தீமான பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தடுப்பை நிப்பாட்டினேன் என்று சொன்னார்கள். ஒரு வார்த்தையை விளங்கணும், நல்லடியார்கள் அவுலியாக்களுடைய தன்மை என்ன தெரியுமா? கப்பலை சேதப்படுத்தும் போது குர்ஆன்ல அல்லாஹ் பேசிய வார்த்தை அல்லாஹு தாலா பத்தி லைனா பேசிட்டு வரும்போது அந்த கப்பலை நான் சேதப்படுத்தினேன் என்ன சொன்னாங்க? அந்த கப்பலை நான் உடைச்சேன். 2வது அல்லாஹ் பேசும்போது நாங்கள் அந்த குழந்தையை கொன்றோம். யாரு? நானும் அல்லாஹ்வும் குர்ஆன் அந்த குழந்தையை கொன்றோம்.
மூணாவது ஃபஅராத ரப்புக ஐயுகீமா, அந்த சுவற்றை அல்லாஹ் எழுப்பி நிப்பாட்டினா. என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு காரியம் சேதப்படுவது, அதனை சிரமப்படுத்துவதை என்னோடு இணைத்து கொண்டார்கள் அவுலியாக்கள், தன்னோடு. அதை ரப்பு செய்யல. அந்த குழந்தையை கொன்றது என்பது ஒரு விதமான துக்க செயலாக இருந்தாலும், அந்த குழந்தைக்கு பகரமாக வேறு ஒரு இஸ்லாமிய முஸ்லிமான குழந்தையை அல்லாஹ் அந்த தம்பதிகளுக்கு பிறக்க செஞ்சால, கொன்றது நானுன்னு சொன்னா அந்த குழந்தையை உருவாக்கியது ரப்பு. எனவே ரெண்டு பேரையும் சேர்த்து பேசினார்கள். எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் அவுலியாக்களுடைய பழக்கம் அல்லாஹ் அந்த சுவற்றை எழுப்பி நிப்பாட்டினான் என்று முழுக்க முழுக்க ரப்பையை ஒட்டி பேசினார்கள். இதற்கான தாத்பரியம் என்ன தெரியுமா? பொதுவா ஒரு மனிதர் அல்லாஹ்வை நெருங்கணும்னு போகும்போது எல்லாம் நான் சொல்லுவான். நான் தான் செஞ்சேன், நான் தான் வந்தேன், நான் தான் கொண்டேன்னு சொல்லுவான். அல்லாஹ்வுடைய கொஞ்சம் நெருக்கமான பிறகு என்ன சொல்லுவான்? நாங்க செஞ்சோம், நாங்க தான் பார்த்தோம், நாங்க தான் வளர்த்தோம், எல்லாமே அல்லாஹ்வோட சேர்த்து சொல்லுவான். விலாயத்தினுடைய உச்சகட்டம், விலாயத்தினுடைய உச்சகட்டத்திற்கு அவர் போகும்போது பேசுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும் அதை அல்லாஹ் தான் நடாத்தினான் என்று சொல்லுவது. நான் என்று போவர்கள் நாம் என்று மாறி தன்னையே மறந்து எல்லாம் செய்தது ரப்புல் ஆலமீன் என்று செய்யக்கூடிய தன்மையை கொடுப்பது விலாயத். விலாயத்து வேண்டும் என்றால் யார் வேண்டுமானாலும் பெற்றுக் கொள்ளலாம், யார் வேண்டுமானாலும் ஆகலாம். லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், எந்த விதமான பயமும் சஞ்சலங்களும் இருக்கக்கூடாது. அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன், அவர் ஈமான் கொண்டிருக்க வேண்டும், பரிபூர்ணமான முறையில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை தக்வா, அல்லாஹ்வை மட்டும் நம்பி இருக்க வேண்டும். எதை செய்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பயம் இருக்க வேண்டும். எங்க இருந்தாலும் அல்லாஹ் செய்வான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த 4 தன்மைகளும் ஒரு நபரிடத்திலே வந்து விட்டால் அவரும் அவுலியாக ஆகலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவுலியாக்கள் என்றால் யார்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள், அவ்வளவுதான். வேற ஒன்னும் சிந்தனையே தேவையில்லை. அவுலியாக்கள்னா யாரு? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர். நான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் சொன்னதை செய்ய வேண்டும். சொன்னதை செய்யணும்னா இந்த 4 தன்மை வரணும். இந்த 4 தன்மை வந்து அல்லாஹ் என்ன வாக்குவான்? லா யமூத்து, அல்லாஹ் அவனை மௌத்தாக்க மாட்டான். இல்லா இன்ன அவுலியா, அவன் அவுலியாவ ஆகாம அல்லாஹ் அவனை மௌத்தாக்க மாட்டான். ஒரு அவுலியாவாக அல்லாஹ்வுடைய இறைநேசம் பெற வேண்டும் என்றால் உண்மையில் ஈமான் கொண்டு தக்குவாவோடு எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் அல்லாஹ் போதும் என்று இருந்தால் அவர் தான் அவுலியா. அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்ல இறைநேசர்களாக, அல்லாஹுக்கு பிடித்தமானவர்களாக, அல்லாஹ் புரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நம் மௌத்தை அல்லாஹ் ஆக்குவானாக. மௌத்திற்குள்ளால் நல்ல சகவாசங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நல்லவர்களோடு நல்ல முறையில் பழக வேண்டும். அல்லாஹ் எந்த இறைநேசர்களின் பழக்கத்தினால் நுபுவத்தை கொடுக்கப்பட்ட நபியையும் அனுப்பினார்களோ, அப்ப விலாயத்தை தேடி போவது என்ற அளவுக்கு அவசியம் என்று சொன்னார்களோ, அந்த நல்லடியார்களை தேடி போய் அவரிடத்திலே நாம் நல்ல 4 பாடங்களை கற்கின்ற பாக்கியத்தை கற்று அதன்படி அமல் செய்து சுவனத்திலே புகுகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.